அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டில் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம். பொரியல், வறுவல், ஜூஸு, குழம்பு, அப்புறம் துவையல், அப்புறம் வாழைத்தண்டு வச்சு சாம்பார் செய்யலாம், சூப் செய்யலாம், வடை செய்யலாம், வாழைத்தண்டு பச்சடி செய்யலாம், கோலா உருண்டை, அப்புறம் வாழைத்தண்டு தோசை, ஃப்ரைட் ரைஸு, வாழைத்தண்டு மில்க் ஷேக்கு, அப்புறம் வாழைத்தண்டு வச்சு பிரியாணி கூட செய்யலாங்க. இந்த மாதிரி என்னென்னா நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து வாழைத்தண்டு. இப்போ வாழைத்தண்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். வாழைத்தண்டு சாப்பிடும்போது வந்து தயிர் அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, சுகர் கண்டென்ட் இருக்குது, கால்சியம், விட்டமின் பி அண்ட் சி இருக்குது. இது வந்து ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அல்சருக்கு ரொம்ப நல்லது. யூரினரி ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ரொம்ப நல்லது. நெஞ்செரிச்சல் அதெல்லாம் சரியாகும். இது வந்து காலைல எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அப்புறம் வந்து வாழைத்தண்டு வந்து மெடிசன் கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த தீக்காயம் இருக்குல்ல, அதுக்கு வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அப்படி அதை யூஸ் பண்ணும்போது அது சரியாகும்னு கூட சொல்கிறாங்க. கிட்னி ஸ்டோனுக்கு மெயினாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வாழைத்தண்டு வச்சு எப்படி கூட்டு செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு. ஒரு வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போதே இந்த வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் கூட்டு செய்கிறேன், கொஞ்சமாக தான் செய்கிறேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு குவான்டிட்டி செக் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, காரம் இருக்காது. இதில் நம்ம பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா வாழைத்தண்டுலேயே தண்ணி நிறைய இருக்கும், அதுவும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ அதை மூடிட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா கொலையாக இருக்குது பாருங்கள். இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிஞ்சு வரட்டும். சூப்பராக கொதிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான வாழைத்தண்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் ஆர் எப்பப்போ கிடைக்குதோ வாழைத்தண்டு சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.